CPA Proversion சாக்பீஸ் அகாடமி. அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே, உங்களுக்கு PGTRB நியூ சிலபஸ் 2025 எக்கனாமிக்ஸ் பாடத்திலிருந்து யூனிட் 1 நுண்ணியல் பொருளாதாரம் என்ற முதல் யூனிட்டிலிருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோ மூலம் வழங்க உள்ளோம். மார்ஷல்ஸ் கார்டினல் யூட்டிலிட்டி தியரி, இதை தமிழில் மார்ஷலின் எண்ணளவு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட்டினுடைய வினா விடைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நீங்கள் செய்ய வேண்டியது, இதில் வினாக்கள் மட்டுமே வழங்கப்படும். இதனுடைய விடைகளை உடனடியாக ஒரு தாளில் நீங்கள் எழுதி நமது சேனலுக்கு அனுப்ப வேண்டும். இதில் முழு மதிப்பெண் பெறும் நபர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் மிகச் சிறந்த பரிசு ஒன்று வழங்கப்பட உள்ளது. இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். உங்கள் சாக்பீஸ் அகாடமி இப்பொழுது ப்ரோ சேனலாக மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் மாத சந்தா கட்டி உங்களது ரெகுலர் வீடியோக்களை நேரடியாகவே பெற்றுக்கொள்ளலாம். யூடியூப்பின் மூலமாகவும் பார்த்து கொள்ளலாம். இது ஒரு சில மாதங்களுக்கு மட்டுமே. இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பெற உள்ளீர்கள். அதாவது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒவ்வொரு வாரம் வெளியான வீடியோக்களிலிருந்து சில வினா விடைகளை எடுத்து ஒரு டெஸ்ட்டாக வைப்போம். அந்த டெஸ்ட்டை எழுதி யார் முழு மதிப்பெண்கள், இது லைவாக நடக்கும். அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் இதனுடைய விடைகளை எழுதி அனுப்பணும். அப்படி அனுப்பும் பொழுது 25 கொஸ்டின்னா 25 மார்க்கும் முழுமையாக எடுப்பவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு சிறந்த பரிசாக அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அதாவது மிகச்சிறந்த பரிசொன்று உங்கள் வீட்டிற்கே நேரடியாக வரும். நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு இதுக்கான விடைகளை எழுதி அனுப்ப வேண்டும். இது ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்கள் விடைகளை அனுப்ப வேண்டும். மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அந்த லைவ் டெஸ்ட்டிலையும் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும். இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். புதிய சிலபஸினுடைய முதல் யூனிட்டிலிருந்து முதல் பார்ட்டினுடைய முதல் கேள்வியை நம்ம பார்க்குறோம். யூனிட் 1லிருந்து ஃபஸ்ட் கேள்வி. நுகர்வோர் நடவடிக்கையை விளக்கும் கோட்பாடுகளில் டேஷ் வகை அணுகுமுறைகள் உள்ளன. நுகர்வோர் நடவடிக்கையை விளக்கும் கோட்பாடுகளில் டேஷ் வகை அணுகுமுறைகள் உள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3, 2, 1, 4. இப்பொழுது இரண்டாவது வினா. விருப்பத்தை பூர்த்தி செய்யும் ஆற்றலே பொருளியலில் டேஷ் எனப்படும். விருப்பத்தை பூர்த்தி செய்யும் ஆற்றலே பொருளியலில் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நுகர்வு, உற்பத்தி, பகிர்வு, பயன்பாடு. மூணாவது கேள்வி. மார்ஷலுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஷ். மார்ஷலுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வால்ரஸ், ஆலன், ஹிக்ஸ், எவர்மில்லை. நாலாவது கேள்வி. ஒரு பண்டத்தை நுகர்வு செய்கையில் நுகர்வோன் சமநிலை பற்றி விளக்குவது டேஷ். ஒரு பண்டத்தை நுகர்வு செய்கையில் நுகர்வோன் சமநிலை பற்றி விளக்குவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறைந்து செல் பயன்பாட்டு விதி, இறுதி நிலை பயன்பாட்டு விதி, தேவை விதி, தேவை நெகிழ்ச்சி. அஞ்சாவது கேள்வி. எண்ணளவு பயன்பாட்டு கோட்பாடு டேஷ் என்பவரால் பிரபலப்படுத்தப்பட்டது. எண்ணளவு பயன்பாட்டு கோட்பாடு டேஷ் என்பவரால் பிரபலப்படுத்தப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹீக்ஸ், லியான் வால்ரஸ், மார்ஷல், ஆலன். ஆறாவது கேள்வி. குறைந்து செல் பயன்பாட்டு விதியை பொருளாதாரத்தில்
முதலில் பயன்படுத்தியவர் டேஷ். குறைந்து செல் பயன்பாட்டு விதியை பொருளாதாரத்தில் முதலில் பயன்படுத்தியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மார்ஷல், காசன், ராபர்ட்சன், ஆலன். 7வது கேள்வி, மார்ஷலுடைய சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை அளவான காலத்தை செலவழிப்பதற்கு தொடர்புபடுத்தியவர் டேஷ். மார்ஷலுடைய சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை அளவான காலத்தை செலவழிப்பதற்கு தொடர்புபடுத்தியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் போல்டிங், நெவின், ஹிக்ஸ், ஆலன். 8வது கேள்வி, கூற்று 1 தேவை விதி விலைக்கும் தேவைக்கும் இடையிலான எதிர்மறை தொடர்பை விளக்குகிறது. கூற்று 2 தேவை விதி மாற்ற விகிதத்தை விளக்கவில்லை. கூற்று 1 தேவை விதி விலைக்கும் தேவைக்கும் இடையிலான எதிர்மறை தொடர்பை விளக்குகிறது. கூற்று 2 தேவை விதி மாற்ற விகிதத்தை விளக்கவில்லை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கூற்று 1 மற்றும் 2 சரி, கூற்று 2 மட்டும் சரி, 1 மட்டும் சரி, 2 தவறு. உங்கள் விடை என்ன? 9வது கேள்வி, வரிசை கிரம முறையை பயன்படுத்தியவர்களில் ஒருவர். வரிசை கிரம முறையை பயன்படுத்தியவர்களில் ஒருவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ் மார்ஷல், ஜெவான்ஸ், வால்ரஸ், ஆலன். 10வது கேள்வி, கூற்று 1 பயன்பாடு அகவுணர்வை பொறுத்தது. கூற்று 2 பயன்பாடு பொருட்களில் உறைந்திருக்கும் ஒன்று ஆகும். கூற்று 1 பயன்பாடு அகவுணர்வை பொறுத்தது. கூற்று 2 பயன்பாடு பொருட்களில் உறைந்திருக்கும் ஒன்று ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கூற்று 1 மற்றும் 2 சரி, 2 மட்டும் சரி, 1 மட்டும் சரி, 2 தவறு. இப்போ நம்ம 11வது கேள்வி பார்க்குறோம். நுகர்வோர் தேவை கோட்பாடு பற்றிய கீழ்க்கண்டவற்றுள் எது தவறானது? நுகர்வோர் தேவை கோட்பாடு பற்றிய கீழ்க்கண்டவற்றுள் எது தவறானது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் நுகர்வோர் முடிவெடுக்கும் நடவடிக்கை பற்றி விளக்குகிறது. எதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற முடிவெடுக்க உதவுகிறது. வெவ்வேறு விலைகளில் ஒரு பொருளுக்கான தேவையை கண்டறிய உதவுவது இல்லை. எதை நுகர்வது என்பதை விளக்குகிறது. இதில் உங்களுடைய விடை எதுவென்று உடனே எழுதுங்க. 12வது கேள்வி, உள்ளீடு வெளியீட்டுக்கு இடையேயான தொடர்பு பற்றி இது ஆராய்கிறது. உள்ளீடு வெளியீட்டுக்கு இடையேயான தொடர்பு பற்றி இது ஆராய்கிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேவை கோட்பாடு, உற்பத்தி கோட்பாடு, செலவு கோட்பாடு, விலை நிர்ணய கோட்பாடு. 13வது கேள்வி, வணிக நிறுவனங்களின் அடித்தளம். வணிக நிறுவனங்களின் அடித்தளம் அல்லது வணிக நிறுவனங்களின் அடித்தளம்னு கூட எடுத்துக்கலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உற்பத்தி, செலவு, மூலதனம், தொழிலாளர்கள். 14வது கேள்வி, இந்தியா சுதந்திர சந்தை கொள்கைகளை உருவாக்கிய அல்லது துவங்கிய ஆண்டு. இந்தியா சுதந்திர சந்தை கொள்கைகளை உருவாக்கிய அல்லது துவக்கிய ஆண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1991, 1992, 1993, 1994. 15வது கேள்வி, நிறுவனம் உயர்ந்தபட்ச லாபம் ஈட்டுவதற்கு பொருத்தமான தொழில்நுட்ப முறையை தேர்வு செய்ய டேஷ் கோட்பாடு பயன்படுகிறது. நிறுவனம் உயர்ந்தபட்ச லாபம் ஈட்டுவதற்கு பொருத்தமான தொழில்நுட்ப முறையை தேர்வு செய்ய டேஷ் கோட்பாடு பயன்படுகிறது. இந்த கேள்வியில் ஈட்டுவதற்குன்ற இடத்துல டா அப்படின்ற எழுத்துக்கு மேலே புள்ளி இல்லை, அதனால் அதை ஈட்டுவதற்கு என்று வாசித்து கொள்ளுங்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேவை கோட்பாடு, உற்பத்தி கோட்பாடு, செலவு கோட்பாடு,
மற்றும் விலை நிர்ணய கோட்பாடு. 16வது கேள்வி. உயர்ந்தபட்ச லாபம் தரும் உற்பத்தி அளவை கண்டறிய பயன்படும் கோட்பாடு. உயர்ந்தபட்ச லாபம் தரும் உற்பத்தி அளவை கண்டறிய பயன்படும் கோட்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேவை கோட்பாடு, உற்பத்தி கோட்பாடு, செலவு கோட்பாடு, விலை நிர்ணய கோட்பாடு. 17வது கேள்வி. வணிக நிறுவனங்கள் எவ்வாறு உற்பத்தி தொடர்பான முடிவுகளை எடுக்கின்றன என்பது டேஷ் பொருளாதார ஆய்வாகும். வணிக நிறுவனங்கள் எவ்வாறு உற்பத்தி தொடர்பான முடிவுகளை எடுக்கின்றன என்பது டேஷ் பொருளாதார ஆய்வாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பேரியல் பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், நுண்ணிய பொருளாதாரம், எதுவும் இல்லை. 18வது கேள்வி. விலை மாற்றத்தால் தேவையில் ஏற்படும் மாற்ற விகிதம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. விலை மாற்றத்தால் தேவையில் ஏற்படும் மாற்ற விகிதம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேவை கோட்பாடு, தேவை நெகிழ்ச்சி, பதிலீட்டு நெகிழ்ச்சி, முடிவிலி பதிலீட்டு நெகிழ்ச்சி. 19வது கேள்வி. விலை விகிதங்களின் மாறுதல் காரணமாக ஒரு பொருளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது டேஷ் ஆகும். விலை விகிதங்களின் மாறுதல் காரணமாக ஒரு பொருளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தேவை கோட்பாடு, தேவை நெகிழ்ச்சி, முடிவிலி பதிலீட்டு நெகிழ்ச்சி, பதிலீட்டு நெகிழ்ச்சி. 20வது கேள்வி. நெருங்கிய தொடர்புடைய பண்டங்களிடையே ஒன்றின் விலைக்கும் பிறிதொன்றின் தேவைக்கும் உள்ள தொடர்பை விளக்குவது டேஷ். நெருங்கிய தொடர்புடைய பண்டங்களிடையே ஒன்றின் விலைக்கும் பிறிதொன்றின் தேவைக்கும் உள்ள தொடர்பை விளக்குவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறுக்கு தேவை நெகிழ்ச்சி, பதிலீட்டு நெகிழ்ச்சி, தேவை நெகிழ்ச்சி, எதுவுமில்லை. 21வது கேள்வி. மற்றவை மாறாதிருக்க விலை மாற்றத்தால் தேவையில் ஏற்படும் மாற்றங்கள் டேஷ் எனப்படும். மற்றவை மாறாதிருக்க விலை மாற்றத்தால் தேவையில் ஏற்படும் மாற்றங்கள் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிகரிப்பு குறைப்பு, விரிவாக்கம் சுருக்கம், குறைப்பு சுருக்கம், அதிகரிப்பு சுருக்கம். இப்போ நம்ம 22வது கேள்வி பார்க்குறோம். முற்றிலும் நெகிழ்ச்சியுள்ள தேவைக்கோடு டேஷ் ஆக இருக்கும். முற்றிலும் நெகிழ்ச்சியுள்ள தேவைக்கோடு டேஷ் ஆக இருக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சரிவாக இருக்கும், செங்குத்து கோடாக இருக்கும், வளைகோடாக இருக்கும், கிடைக்கோடாக இருக்கும். இதில் உங்களுடைய விடை என்ன? 23வது கேள்வி பார்க்குறோம். முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவைக்கோடு டேஷாக இருக்கும். முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவைக்கோடு டேஷாக இருக்கும். இதுக்கு முன்னால் முற்றிலும் நெகிழ்ச்சியுள்ள தேவைக்கோடு டேஷாக இருக்கும்னு பார்த்தோம். இந்த கேள்வி முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவைக்கோடு டேஷாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சரிவாக இருக்கும், செங்குத்து கோடாக இருக்கும், வளைகோடாக இருக்கும், கிடைக்கோடாக இருக்கும். 24வது கேள்வி. பொருட்களுக்கு இடையேயான தேவை சார்ந்தமையை அளக்க உதவுவது டேஷ். பொருட்களுக்கு இடையேயான தேவை சார்ந்தமையை அளக்க உதவுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பூஜ்ஜிய பதிலீட்டு நெகிழ்ச்சி, முடிவிலி பதிலீட்டு நெகிழ்ச்சி, பின்னிய தேவை நெகிழ்ச்சி, எதுவுமில்லை. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, பார்ட் 1னுடைய இறுதி கேள்வி. வருவாய் சார்ந்த தேவை நெகிழ்ச்சியை புகுத்தியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆலன், மார்ஷல், ஹிக்ஸ், போல்டிங். அன்பார்ந்த ஆசிரியர்களை, நீங்கள் இதற்கான விடைகளை எழுதியிருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.
உங்களது விடைகளை நமது சேனலில் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது சிபிஏ சப்ஸ்கிரைப்ஸ் அப்படின்ற ஒரு புது வாட்ஸ்அப் உங்களுக்காக மட்டும் உருவாக்கி இருக்கிறோம். அதில் உங்களது விடைகளை அனுப்பினால் போதும். ஏனென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காக மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் இயங்குகிறது. மற்றவர்கள் பொதுவான சாக்பீஸ் அகாடமி வாட்ஸ்அப்பில் அவர்கள் பதிவு செய்து கொள்வார்கள். இது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் ஆகும். அதில் உங்களது விடைகளை உடனே எழுதி அனுப்பிவிடுங்கள். இதற்கான விடைகள் இந்த வீடியோ வெளியாகி அனைவரும் எழுதி அனுப்பியவுடன், நமது குரூப்பில் உள்ள அனைவரும் இந்த விடைகளை எழுதி அனுப்பியவுடன் விடைகள் உங்களுக்கு குரூப்பில் பகிர்வு செய்யப்படும். அதன் பிறகு PDF ஃபைலும் அனுப்பி வைக்கப்படும். இது முதலில் உங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோவானது யூடியூப்பில் வெளிவரும். மற்றவர்களுக்கு அடுத்து ஓரிரு நாட்களில் மட்டும் வெளிவரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.